ஹாய் காய்ஸ் 22nd எபிசோட் பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் அண்ணனும் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறா, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஜுவரும் இறந்து போயிட்டா, இப்போ நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேக்குறா. அப்ப அண்ணன் சொல்றான், நீ லுவா இல்லைன்னா இருந்து சென்டென்ஸுவா கன்வெர்ட் பண்ணதே வந்து பெரிய ஒரு விஷயம் தான். அது நீ எடுத்து வச்ச ஸ்டெப்பும் உன் லைஃபே மாத்திருக்கு. இல்லைன்னா நீ அன்னைக்கே இறந்து போயிருக்க நிலைமை வந்திருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான பாதை அப்படின்னு தெரிஞ்சுமே நீ அதை சூஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்ட. எல்லாமே உன்னோட டெசிஷன் தான். நீ எடுக்கிற டெசிஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். தாராளமா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. என்னை காப்பாத்தி எனக்கு மறு உயிர் கொடுத்ததே நீங்க தான். கண்டிப்பா உங்களை எப்பவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்றா. அப்ப அண்ணன் சொல்றான், நீ ஷென் ஃபேமிலியில இருந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ உனக்கு எவ்வளவு மரியாதை பண்ணணுமோ அந்த மரியாதை எல்லாமே பண்ணி உனக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து நான் உன்னை சிறப்பா தான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டச்சிங் ஆயிடுது. எங்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு அவ ஊருக்கு கிளம்ப போறா போல. ஆனா ஹீரோயின் கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றான், மேம் ஆல்ரெடி லேட் ஆகுது, கிளம்பலாமா அப்படின்னு கேட்ட உடனே இவளும் சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே ஹீரோயின் கூப்பிட்டுட்டு வேக வேகமா வரான். ஃப்ரெண்டு பொண்ணு போற வழியில சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, என்ன நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமையே போற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா, இல்ல நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க என்ன பார்க்கவே விரும்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு இப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவமே இல்ல. ஆக்சுவலா சென்டென்ஸும் கொடுத்து வச்சிருக்கணும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு. நிஜமாவே நான் உன்னை எதுவுமே நினைக்க மாட்டேன். ஆனா எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் வேணும். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து சென்டென்ஸுக்கு மட்டும் இல்ல எனக்கும் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் கூட நீ வந்து ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேக்குறா. அவளும் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. எங்க நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து என்னமோ எழுதிட்டே இருக்கான். நம்ம அசிஸ்டன்ட் தான் வந்து கேக்குறான், அப்படி என்னதான் உட்காந்து நைட்டு ஃபுல்லா எழுதிட்டு இருப்பீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ சொல்றான், இந்த லெட்டர்ல எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன், மறக்காம அவங்களுக்கு எல்லாம் பத்திரமா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். இந்த லெட்டர்ல மட்டும் ஏதாச்சும் சொதப்பி வச்சா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காராம், அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணுமா. என்ன இன்விடேஷன் பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆமா. அந்த மினிஸ்டர் வந்து ஹீரோக்கு ஒரு அப்பா மாதிரியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாராம். ஸோ அவரு இல்லாம எங்க என்கேஜ்மெண்ட் நடக்கவே கூடாது, அதனால அவர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வரா. என்னன்னா ஹீரோக்காக பேஸ்ட்ரீஸ் எடுத்துட்டு வந்து, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்காக நானே பேஸ்ட்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என் கையெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஆஹா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படா நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு போயிட்டு இருக்கான். பல்ல காட்டிட்டே போயிட்டு இருக்கும்போது தெரியாம டேபிள்ல இடிச்சுக்கிறான். ஹீரோயின் அப்படியே பேசிட்டே சைட்ல பாக்குறா. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹீரோவோட சொத்தை எல்லாமே ஹீரோயினோட பேருக்கு மாத்தி வச்சிருக்கான். இதை பத்தி ஹீரோயின் கேட்கும்போது, இங்க பாரு உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது, நீ ஏன் கிடைச்சிட்ட, அப்ப இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் தான் அன்னைக்கு ரூல் சொல்லும் போதே சொன்னேனே என்னோட சொத்து என்னோட பணம் எல்லாமே என்னோட ஒய்ஃப் தான் மெயின்டைன் பண்ணணும், ஓகே சொல்லிட்டு இப்ப என்ன வந்து ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோயினும் சரி ஓகே நானே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஏதோ லோட்டஸ் டிசைன்லாம் போட்ட மாதிரி ஒரு பெல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதை ஹீரோவும் சரி எனக்கு நீயே போட்டு விடு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவே போட்டு விட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சீக்கிரமா என்கேஜ்மெண்ட் வேற ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அண்ணன் வீட்டுக்கு போறான். அப்ப அண்ணன் சொல்றான், என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட இந்த ஹோல் ஷென் ஃபேமிலி உன்னை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து எடுத்து காட்டுறான். ஹீரோயின்காக அந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பான்ல அதை எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின்காக என்னென்ன சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானோ அதோட லிஸ்டும் இருக்கான், அதையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயினை நான் எப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு மொத்த லியோ சிட்டிலயுமே நீங்க ஆள் வச்சு கூட பாத்துக்கோங்க, ஹீரோயினை நான் அவ்வளோ சூப்பரா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா தான் நம்ம அண்ணனும் சரி ஓகே உள்ள வாங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீர்வரிசை எல்லாம் ஹீரோயின் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட மினிஸ்டர் வந்துடுறாங்க. ஹீரோவோட மினிஸ்டர் வந்ததுமே ஹீரோயினை கூட்டிட்டு வாங்க மினிஸ்டர் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோ கொடுத்து விட்டு அந்த மேப்பும் அந்த சீக்ரெட் வாட்டருமே வந்து கரெக்டான அந்த ரூட்டே காட்டவே இல்லையாமா. அப்போ ஹீரோயினும் கரெக்டா வந்துடுறா. வந்ததுமே ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அந்த சீக்ரெட் ரிவீல் பண்ற வாட்டர் வந்து அந்த ரூட்டை காட்டவே இல்லையாமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, ஒரு வேற வழியில ஏதாச்சும் மாறி இருக்குமா அப்படின்னு கேட்கிறப்போ ஹீரோ சொல்றா, வாய்ப்பே இல்ல, ரொம்ப செக்யூரா தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது மினிஸ்டர் சொல்றாரு, நம்மளுக்கு டைம் இல்ல, மேப்ல பிரச்சனையா இல்ல இந்த சீக்ரெட் ரிவீல் பண்ற வாட்டர்ல பிரச்சனையான்னு கண்டுபிடிங்க. இன்கேஸ் மேப்ல பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த சீக்ரெட் ரிவீல் பண்ற வாட்டர் வந்து 6 மாசத்துல அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்மளே நினைச்சா கூட
இந்த மேப்ல இருக்கிற சீக்ரெட்டான ரூட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இங்க பாருங்க உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம கல்யாணத்த வச்சுக்கலாம். இப்போ ஒண்ணுமே அவசரம் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சி மேட்டரும், ட்ரெஷர் மேப் மேட்டரையும் முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்த பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறக்கவே முடியாத அளவுக்கு நம்ம பெருசா கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ஒயின டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அது எல்லாமே கிளியரா தான் இருக்கு. ஒயின்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படியே அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். பிரின்சி வந்து உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பிரின்சி என்ன சொல்றான் அப்படின்னா, "நீங்க 2 பேருமே நிஜமாவே நல்ல ஒரு கப்பிள்ஸ் தான். உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமா என்னன்னு தெரியல. அதுக்காக நான் இப்பவே உங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். என்ன கிஃப்ட்னா 2 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் குடுத்துருக்கா. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹீரோவோ, ஹீரோயினோ அவன் போனதுக்கு அப்புறமா ஏதாச்சும் பாம் கீது செட் பண்ணி வச்சிருப்பானோ அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் டச் பண்றாங்க. ஆனா அதுல எதுவும் இருக்க மாரி தெரியல. அப்போ ஹீரோவும் சொல்றான், "இவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இப்படி ஓப்பனாலாம் வந்து தரமாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் இருக்க மாரி இருக்கும். இத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு குடுத்துருங்க வெளிய" அப்படின்னு சொல்லி அத டெஸ்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்க நம்ம ஹீரோயின் அந்த ஒயின வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ட்ரெஷர் மேப்ல அந்த ரூட் வரையறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஹெர்பல் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஹீரோயினும் இந்த ப்ளம் ஒயின் நிஜமாவே சீக்ரெட் ரிவீல் பண்ணுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக அதே ஹெர்பல் வச்சு ஒரு பேப்பர்ல எழுதுறா. ஆனா எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு பிரஷ்ஷ வச்சு அந்த ப்ளம் ஒயின்ல டிப் பண்ணி அந்த பேப்பர் மேல அது வைக்கும்போது அந்த சீக்ரெட்டா எழுதின அந்த லெட்டர்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இந்த ப்ளம் ஒயின் வந்து சீக்ரெட்டா ரிவீல் பண்ணும். ஆனா இந்த மேப் தான் உண்மையா டம்மியான்னு தெரியல" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இந்த சீக்ரெட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அந்த மினிஸ்டரும் சரி ஓகே வாங்க நம்ம இது எல்லாரும் முன்னாடி பேசுவோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ பிரின்சியும் அங்க வந்திருக்கான். அந்த மீட்டிங்ல மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோங்வை அதாவது பிரின்சியோட அசிஸ்டன்ட் வச்சிருந்த அந்த ட்ரெஷர் மேப் வந்து பொய்யான ட்ரெஷர் மேப் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரின்சி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ மினிஸ்டர் சொல்றாரு, "என்ன நீ சிரிக்கிறது பார்த்தா இந்த விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரியும் போலயே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா இருங்க நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியரா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பார்த்தா, இந்த ட்ரெஷர் மேப் இப்பெல்லாம் மாறலையா, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மாறிடுச்சான். என்னன்னா இந்த ஜாங்வை இருப்பான்ல பிரின்சியோட அசிஸ்டன்ட், அவன் வந்து இந்த ட்ரெஷர் மேப்பை தேடி ரொம்ப தூரம் போயிட்டு ஏதோ அடிபட்டிருக்கும் போல திருப்பி வரும்போது ரொம்ப முடியாம வந்திருக்கான். அந்த டைம்ல லுவாலனோட அப்பா தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மேப் இருக்கு, அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா எடுத்துட்டு வந்தது பொய்யான மேப்பா, அந்த உண்மையான மேப்பை லுவாலனோட அப்பா மாத்தி வச்சிட்டாருங்கிறான். இதெல்லாமே கேட்டு ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க அப்பா மேல இன்னுமே பழிய போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்பா அண்ணன் சொல்றான், "உங்க இஷ்டத்துக்கு அவங்க உயிரோட இல்ல அப்படிங்கிறதுனால பழியெல்லாம் போடாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்றான், "நான் சும்மா எல்லாம் சொல்லலையே, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன எவிடன்ஸ் காட்டுறான்னு பார்த்தா, இவனோட அசிஸ்டன்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவனுக்குன்னு இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க. அப்ப வந்து அவன் டைரி மாதிரி ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். அதுல வந்து இந்த இன்சிடென்ட் அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத அவன் ப்ரூஃபா காட்டுறான். அது மட்டும் இல்ல, இந்த லுவாலன் இருக்கால, அவங்க அப்பாவை வந்து ஏதோ கோஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னதுனால தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த ட்ரெஷர் மேப்புக்காக தான் தன்னோட அப்பாவே கொன்றிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை ப்ரொவோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் சொல்றான், "அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல பழிய ஈஸியா போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா" அப்படின்னு சொல்லும்போது, "யார் இறந்துட்டா அப்படின்னு கேக்குறான். அப்போ இந்த பிரின்சி சொல்றான், "லுவாலன் ஒன்னும் இறந்து போகல. இங்க இதே இடத்துல உங்க முன்னாடி தான் மினிஸ்டர் இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். அது வேற யாருமே கிடையாது, இந்த சென்டென்சு தான் லுவாலன், லுவாலன் தான் சென்டென்சு அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறான். இதை கேட்டு எல்லாரும் எவிடன்ஸ் இல்லாம நீங்க எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ வர சொல்றான். யாருன்னு பார்த்தா அது ஜுவர. அன்னைக்கு தான் அவ செத்துட்டாளே அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே இவங்க போட்ட டிராமா தான். அன்னைக்கு இந்த பிரின்சி கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பாள்ல, அப்ப இழுத்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவ சொல்லியிருப்பா, "இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு லூசர், உங்ககிட்ட எந்த பிளானுமே இல்லை, நான் சொல்ற பிளானாச்சும் கேளுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எவ்வளவு தைரியம், எங்க திருப்பி சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது அப்ப கூட அவ சொல்றான், "என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, உண்மை எல்லாமே நான் சொல்றது தான், தயவு செஞ்சு கேளுங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் சரின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் இந்த போட்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இவங்க ஆள் இப்படி பார்த்து போய் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். இதை கூட நீ நம்பிட்டியே அப்படின்னு சொல்லி அவளே ஜுவர் சொல்றா. அப்ப இந்த ஜுவர் மினிஸ்டர் கிட்ட சொல்றா, "இவ என்னோட அக்கா லுவாயிலன் தான் அப்படின்னு என்னால ப்ரூஃப் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றான். அந்த மினிஸ்டரும் ப்ரூஃப் பண்ண என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் அந்த ட்ரெஷர் மேப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பாவை கொன்றிருக்கா, அதுக்கப்புறம் இவளே இவளுக்கு தீ வச்சுட்டு கொல்றதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கா, அதுல இருந்து இந்த நெருப்பை பார்த்தாலே இவளுக்கு பயம், அதனால நெருப்பை இவ முன்னாடி காட்டும் போது அந்த பயம் அவ கண்ணுல தெரியும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஒரு நெருப்பு பத்த வச்சுட்டு எடுத்து வந்து ஹீரோயின் முன்னாடி காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அண்ணன் தான் என்ன
என்னன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறான். ஹீரோயின் வந்து தன்னோட கையில ஒரு பின்ன வச்சு குத்தி, அந்த வலி இருந்துச்சு அப்டின்னா, அந்த பயம் தெரியாது அப்டிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ பயப்படவே மாட்டேங்கிறா அப்டின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிக்கும், ஜூவருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப ஜூவர் சொல்றா, இவ ஏதோ ட்ரிக் ஃபாலோ பண்றா. இருந்தாலுமே இவ கழுத்துல காயம் பட்டிருக்கு அந்த அன்னைக்கு நெருப்பு வைக்கும்போது. அந்த நெருப்பு தழும்ப மறைக்கணும் அப்டிங்கிறதுக்காக அங்க ஒரு லோட்டஸ் டாட்டூ போட்டிருப்பா. அத இப்பவே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்டின்னா, அவ்ளோ பசங்க இருக்குறாங்க. அவங்க முன்னாடி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ கழட்டுறதுக்கு போறா. அப்போ ஹீரோ தான் அவள கைய புடிச்சு தடுத்துட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பேர் முன்னாடி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ கழட்ட போற" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, மினிஸ்டர் சொல்றாரு, வேற ஒரு ஹையர் அஃபிஷியல் பொண்ணும், ஜூவரு 2 பேருமே போயிட்டு ஹீரோயின் கழுத்துல அந்த தழும்பு இருக்கா அப்டின்னு செக் பண்ணிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாரி போய் செக் பண்றாங்க. ட்ரெஸ்லாம் ஒண்ணு கழட்டி பார்க்குறப்போ, ஹீரோயினோட கழுத்துல அந்த தழும்பே இல்ல. என்னன்னு பார்த்தா, இந்த ஜூவர் இறக்கறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த ஜூவருக்கு வந்து நான் லோ இல்லன்னு டவுட் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு இந்த மார்க்க மட்டும் மறைச்சு விட்டுருங்க. எப்படியாவது பெர்மனன்ட்டா போக வச்சுருங்க அப்படின்னு மருத்துவர்கிட்ட ஹீரோயின் கேட்டிருப்பா. அதுக்கப்புறமா அந்த ஹையர் அஃபிஷியல் பொண்ணு வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஹீரோயின் முதுகுல எந்த காயமுமே கிடையாது. லோட்டஸ் டாட்டூவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஜூவர் காட்டின எந்த எவிடன்ஸுமே உண்மை கிடையாது. அவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மினிஸ்டர் கேட்கிறாரு பிரின்சி கிட்ட, உங்ககிட்ட வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பிரின்சி சொல்றோம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்றீங்களா, நான் இன்னொரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து பேப்பர் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா லூ ஐலண்ட் வந்து முன்னாடி இருந்தப்போ ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கொடுத்துருப்பா. என்னதான் இவங்க ஃபேஸை மாத்திருந்தாலுமே இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி தானே இருக்கும், நம்ம ஏன் செக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு வந்து வேற வழியே இல்லை. இப்போ உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் லூ ஐலண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த பிரின்சி சொன்ன மாதிரி இந்த ஜாங்வை யாருன்னே எங்க அப்பாவுக்கு தெரியாது. இந்த ட்ரெஷர் மேப்பை பத்தியும் எங்க அப்பாவுக்கு தெரியாது. இவங்க வேணும்னே வந்து எல்லார பள்ளியும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனுமே வந்து முட்டி போட்டுட்டு ஹீரோயினோட அண்ணன் தான் சொல்றான், நான் தான் சென்டென்ஸோட ஃபேஸ் நீ இவ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். இது ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் மேப்பை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க நிஜமாவே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அப்போ பிரின்சி சொல்றா, இவ்வளவு நேரம் சென்டென்ஸ் தான் வந்து லூ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்போ இல்லைன்னா நீங்க தானே சப்போர்ட் பண்ணீங்க, ஆனா இவங்க லூ இல்லைன்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு, அதே மாதிரி தான் ட்ரெஷர் மேப்பையும் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்களா என்னவோ அப்படின்றான். அப்போ மினிஸ்டர் சொல்றாரு, எதுக்கும் ஆளுங்களெல்லாம் அனுப்பி நம்ம அங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இதோட பாதி மேப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த பிரின்சி வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹீரோவோட கல்யாணத்தன்னைக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க வாசிக்கிற நோட்ஸ்குள்ள அதை வச்சிருப்பாங்க. மினிஸ்டரும் அந்த சீக்ரெட்டான ரூட்டை ரிவீல் பண்றதுக்கான வாட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த ரூட் தெரிஞ்சிருது. அப்ப அந்த மினிஸ்டர் கேக்குறாரு ஹீரோ கிட்ட, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நிஜமாவே நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிருக்க, இதுக்கு உன்னோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோ சொல்றான், இந்த பிரின்சி வந்து அவரே எல்லா எவிடன்ஸையுமே செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா அவர் வச்ச எவிடன்ஸ் ஒன்னொன்னுமே லைனா எப்படி கரெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம வரும், ஏன்னா எல்லாமே அவர் தான் செட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் பிரின்சி கோவம் வந்துருது. பண்றது எல்லாமே பண்ணிட்டு ட்ரெஷர் மேப் பாதி மட்டும் நீங்க ஒளிச்சு வச்சுட்டு மிச்சம் எங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் ஏன் மேல ஃப்ரேம் பண்றேன்னு சொல்றீங்களா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், சரி ஓகே ட்ரெஷர் மேப்பை நான் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் தான் இந்த ட்ரெஷர் மேப்புக்கான சீக்ரெட் வாட்டரையும் கண்டுபிடிச்சேன், நான் ஏன் அதை யூஸ் பண்ணிக்காம இன்னும் வச்சிருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரின்சி சொல்றான், ஏன்னா உனக்கு தெரியும் இப்பவே நீ போய் ட்ரெஷர் எடுத்துட்ட அப்படின்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடிச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே மினிஸ்டரும் சொல்லிடுறான், இவங்க எல்லாருமே கொண்டு போய் அடைச்சு வைங்க, இவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, யார்கிட்ட இந்த பாதி மேப் இருக்கு அப்படிங்கறது சீக்கிரமா கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இந்த மேப் எல்லாமே திருடினது என்னோட ஐடியா மட்டும்தான், இவங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியுமே இவனை ஏத்துக்கிறான், அவங்க 2 பேரும் பேசவே விடல. அப்போ ஹீரோ வந்து இந்த பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஒயினை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மாசத்துல அது கெட்டு போயிடும், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த ட்ரெஷர் மேப்பை கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த ட்ரெஷர் மேப்பை நம்ம கண்டுபிடிச்சுமே வேஸ்டா போயிடும். பிரின்சிக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிய வருது போல, கேட்டு அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் ஏதாச்சும் பிளான் பண்ணி எப்படியாவது ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத எப்படியாவது செட் பண்ணா மட்டும்தான் இவனால அந்த ட்ரெஷர் மேப்பை கண்டுபிடிக்கவும் முடியுமா. இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லாமையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அவருக்கு மேல இருக்கிற ஹை அபிஷியல்ஸ் வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் என்ன அப்படிங்கறத ஃபர்தரா நம்ம கொண்டு போகணும், அது வரைக்கும் 3 பேரையுமே அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னை எப்படி ப்ரூவ் பண்ணிக்க போறா, நம்ம ஹீரோ எப்படி அந்த ட்ரெஷர் மேப்ல இருக்க பாதியை கண்டுபிடிச்சு கொடுக்க போறா, அதுவும் இல்லாம இந்த பிரின்சி என்னெல்லாம் பண்ண போறா அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாரெல்லாம் என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.